தமிழ் மகள் சமையலருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாமை அவல் உப்மா. சாமை அரிசியில் அவல் இருக்குது, இங்கே பாருங்கள். இதுதான் சாமை அவல். இது நான் இங்கே காதியில் வாங்கினேன். எல்லா ஆர்கானிக் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இந்த அவல். இதில் 100 கிராம் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு, மஞ்சள் தூள் சிறிதளவு, கடுகு, ஜீரகம் அரை ஸ்பூன், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, வேர்க்கடலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் சிறிய சைஸு 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கீனியே எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுவே போதும். இப்போது கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கும் போதே ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் நல்லா வெடிக்கட்டும். கடுகு ஜீரகம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே வேர்க்கடலை நல்லா வதங்கட்டும். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம் 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் இந்த அவல் இருக்குது இல்லைங்களா, நிறைய வேண்டாம், ஒரு 50 ml மட்டும் தண்ணி விட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. லைட்டாக ஊறணுன்றதுக்காக ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம். ஒரு 50 ml மட்டும் தண்ணி விட்டு லைட்டாக ஊறட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது லைட்டாக தண்ணி விட்டு ஊற வச்ச அந்த அவலை இதில் சேர்த்துறோம். ரொம்ப நேரம்லாம் ஆக வேண்டாம். வெங்காயம் வதங்குற கேப்பில் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா குழகுழன்னு ஆகிடும். அது அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பிறகு தண்ணி தெளித்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கிளறிட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டால் போதும். நமக்கு அவல் உப்புமா தயாராகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிடலாம். இதுவரை நம்ம சாமை அவல் வச்சு உப்புமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.